இப்போ ஆட்சி இப்போ ஸ்டாலின் தான் எங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. கவர்னர் வந்து ஆட்சியை அமைக்கணும், டிலே பண்ணக்கூடாதுன்னு அறிக்கை கொடுத்தாரு. அதை முஸ்லீம் லீக்குள்ள நாங்கள் வரவேற்று இந்த அறிக்கையை பின்பற்றி ஆளுநரும் அதை பின்பற்றி செய்யணும்னு நாங்கள் அறிக்கை கொடுத்தோம். அது எல்லா ஊடகங்கள்லையும் பிரச்சாரமாக ஆக்கப்பட்டது. இந்த நிலையில் எங்கள் சூழ்நிலையில் இவ்வளோ மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே தூண்டுதலும் பெஸ்டரிங் நடக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டாலின்கிட்ட போன நேரத்தில் அங்கே வேறு விதமான ஒரு யோசனையில் இருந்ததாக எனக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா இது எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்கிட்டு அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்கறது மாதிரி பேச்சு இங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இது எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது, எதிர்பார்க்காம இருந்தது. இதை கேள்விப்பட்டு எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே வந்தோம். வந்துட்டு இரவு பகலாக உட்காந்து யோசனை பண்ணோம். கேரளாவிலேருந்து எங்கள் தலைவர்கள்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்துருங்க, ஏன் டிலே பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. இந்த நிலையில் அடுத்த நாள் தாவேக்காவிலிருந்து முக்கியமான தலைவர்கள்லாம் எங்கள் அலுவலகத்துக்கு வந்தாங்க. வந்து ஆதரவு கேட்டாங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தா ஆட்சி அமைக்கலாமே, நீங்கள் டிலே பண்ணுறீங்களே அப்படின்னு. இப்போ இருக்கிற மந்திரிகள் 7-8-10 பேர் வந்தாங்க. வந்துட்டு ப்ரெஷர் பண்ணாங்க. இல்லைங்க, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள்கிட்ட நீங்கள் வந்தது பேசுறதை விட ஸ்டாலினே பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்குமே